வெல்கம் டு ராதிகா சமையல். இன்னைக்கு பாஸ்தா ரெசிபி செய்யலாம். இது வந்து ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் செஞ்சலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சுட்டுடுச்சு பாருங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. இப்போ வந்து பாஸ்தா போட்டுக்கலாம். லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். பாஸ்தா வந்து உதிரி உதிரியா இருக்கும்போது தான் நம்ம பாஸ்தா செய்யும்போது நல்லா ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா கிண்டி விட்டாச்சு. வாபஸ் மூடி வச்சிடலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. பாருங்க, எண்ணெய் ஊத்தினால தான் இத மாதிரி நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாஸ்தா. வானல் நல்லா சுட்டுடுச்சு. பாஸ்தா வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாவை நான் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை திரும்ப லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கோம், அதை மெஷர்மெண்ட் பண்ணி இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இதுல வந்து வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கினா இன்னும் டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லை வெஜிடபிள், அதனால வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு பாஸ்தா செய்கிறேன். உங்க விருப்பம், எந்த வெஜிடபிள் வேணா போடலாம். கேரட் பீன்ஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும், லுக்காகவும் இருக்கும், இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும். ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது வந்து கலருக்காக தான். காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ். மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் போட்டனா செம்ம டேஸ்டா இருக்கும். தண்ணி வடங்கட்டின பாஸ்தாவை கொட்டிக்கலாம். பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. கலர்ஃபுல்லாக லுக்கு சூப்பராக கிடைக்கும் பாருங்க. ஆனால் காரம் அவ்வளவா போடாது. இப்போ லாஸ்ட்ல கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல எடுத்துக்கலாம். வாங்க गाइस, இப்ப டேஸ்ட் பார்க்கலாம். எங்க அம்மா சமைச்சது ரெட் பாஸ்தா. அம்மா गाइस, நீங்க பார்க்கல, இது எவ்வளவு ரெட்டா இருக்கு இந்த பாஸ்தா. வாவ், பாருங்க गाइस, எவ்வளவு ரெட்டா இருக்கு. நேச்சுரல் ரெட், एकदम கலர்ஃபுல்லா இருக்கு गाइस. இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அந்த ஸ்பைசினஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஸ்பைசினஸ், ரெட் கலர் ஸ்பைசினஸ். அப்புறமா गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிடுங்க. அங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.